உயவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூயவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Good morning, how are you? Welcome to my YouTube channel Rise and Shine Nirmala. Holy Bible, New Testament, the letter from Saint Paul to Romans, chapter 10, the verses 20, 21st and then second 21st. ஓகேங்களா? இப்போது I mean Saint Paul's letter to Romans, chapter 10, the verse 20 and then 21st also afterwards. Okay. இப்போது இந்த 20வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, இவ்வாறாக சொல்லப்படுது அந்த வசனத்தில், I have been found by those who did not seek me. Have been found by those who did not seek me, and I have shown myself to those who did not ask for me. I have shown myself to those who did not ask for me. அப்படின்னா தமிழ் அப்படியே சொல்லும்போது என்ன இருக்குன்னா, என்னை தேடாத மக்களுக்கு நான் அவர்களை என்னை தேடி அடைய செய்தேன். என்னை நாடாத மக்களுக்கு என்னை வெளிப்படுத்த இசைந்தேன். என்னை நாடாத மக்களுக்கு என்னை வெளிப்படுத்த இசைந்தேன். இப்போது செயின்ட் பால் எந்த பகுதியின், அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் த ப்ராஃபெட் ஐசாயா கூறிய இந்த இறைவாக்கிலிருந்து தான் இந்த அது எடுத்து தான் இவர் இங்கே ரோமருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் சொல்கிறார். அப்புறம் எங்கேனாக்கா ஐசாயா புக் சாப்டர் 65 த வேர்ஸ் 1. அங்கே இதே வசனம் அங்கே எவ்வாறாக சொல்லப்பட்டிருக்குன்னா, முதலில் என்னிடம் கேட்காத மக்களை என்னை தேடி அடைய செய்தேன். என்னை நாடாத மக்களுக்கு என்னை வெளிப்படுத்த இசைந்தேன். இதே வசனத்தை தான் அவர் அங்கே சொல்கிறார். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேடாத நாடாத மக்கள் யாருனாக்கா நம்மளாம் புறவினத்தார்கள், ஜென்டைல்ஸ். அப்படின்னா இந்த மீட்பு திட்டத்தின் வரலாறில் பார்த்தோம்னா அந்த இஸ்ராயல் மக்கள், த சூசன் பீப்புள், அவங்களுக்கு தான் அந்த முதல்ல எல்லாமே இந்த திருச்சட்டம் எல்லாமே கொடுக்கப்பட்டு கடவுள் அந்த 10 கட்டளை எல்லாத்தையுமே கொடுத்து அவர்களே அதை பின்பற்றி செய்தார்கள். ஆனால் இந்த மீட்பு திட்டம், அந்த ரிடெம்ஷன் சொல்லும்போது இது இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் பொருந்துவது அல்ல, இது எல்லா மக்களுக்கும் உரித்தான ஒன்று. இந்த மீட்புன்றது உலக மக்கள், மனிதனாக பிறந்த
அனைவருக்கும் இது வந்து பொருந்தும். அதனால தான் இப்போ வந்து அந்த 21st அந்த 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதே ரோமருக்குடைய கடிதம் அதில் வந்து 21வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னாக்கா, ஃபார் இஸ்ராயல்ஸ் he says, I have stretched all day long, I have stretched my hand towards the disobedient and contrary people. அப்படின்னா all day long I have stretched my hands towards the disobedient and contrary people. அப்படின்னா இந்த இஸ்ராயல் மக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அந்த விடுதலை பயணூலேருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் நமக்கு. இந்த மக்கள் வந்து ஒரு முரட்டு குணமுள்ள மக்கள், கடவுளுக்கு கீழ்ப்படியாத, அப்பப்போ வந்து கடவுளால் கண்டிக்கப்பட்டு சிட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் தான் இந்த இஸ்ராயல் மக்கள். அதனால தான் அங்கே சொல்கிறாரு அப்படின்னா, கீழ்ப்படியாத மக்களுக்கு கடவுள் என் கரங்களை நீட்டினேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கடவுள் சொல்கிறாரு. இப்போ பாருங்க, இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இந்த ப்ராஃபெட் ஐசாயா இஸ் வெரி போல்டு. ஏன்னா அந்த இஸ்ராயல் மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, தாங்கள் மட்டும்தான் கடவுளுக்கு உரிய பிள்ளைகள், எங்களை தான் அவர் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு, இந்த மீட்பு வந்து எங்களுக்காக மட்டும்தான், அப்படியே அவங்க மெசியாவின் வருகையை எதிர்பார்த்துருந்தாங்கன்னு. அந்த சமயத்தில் பாருங்கள், ப்ராஃபெட் ஐசாயா ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு, கடவுள் தம்முடைய கரங்களை யார் பக்கம் நீட்டிருக்கிறாரு? த ஜென்டைல்ஸ், புறவினத்தார் பக்கம் நீட்டுறாரு, என்ன அவங்கள மீட்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தைரியமாக இந்த ப்ராஃபஸி அவர், ஏன்னா அந்த இஸ்ராயல் மக்களுடைய கண்ணோட்டமே வேறு. அப்போ அந்த மக்கள் மத்தியில் அவர் இந்த இதை சொல்கிறார், கடவுள் வந்து தம்முடைய கரங்களை நீட்டி புறவினத்தாரை அழைக்கிறாரு, அவர்களுக்கு இந்த மீட்பை கொடுக்குறாருன்னு அவர்னு சொல்கிறாரு. அந்த ப்ராஃபெட் ஐசாயா அப்படி சொல்கிறாரு. இதனால தான் பாருங்கள், இது வந்து இந்த மீட்பு திட்டத்தில் இந்த புறவினத்தாருக்கும் இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மீட்பு உண்டு. ஆண்டவராகிய அல்லது இயேசுவின் வழியாக மெசியாவின் மூலமாக நமக்கு அந்த மீட்பு உண்டுன்றது வந்து கடவுள் வந்து பின்னால் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவனை வந்து தீர்மானிக்கலை. பட் ரொம்ப இந்த வெரி பிகினிங் தொடக்கத்திலேயே வந்து கடவுள் வந்து எல்லா மக்களுக்கும் தந்தையாம் கடவுள் என்று தம்மை சொல்கிறார். எப்படின்னா, இந்த தொடக்க நூல் புத்தகம் த புக் ஆஃப் ஜெனசிஸில் அதிகாரம் 12 3வது வசனத்தை சொல்கிறாரு அபிரகாம் கிட்ட. ஸோ இன் யூ ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் வில் பி ஷால் பி பிளெஸ்ட். அப்படின்னா உன் மூலமாக, உன் வழியாக உலக மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பர். உன் மூலமாக, உன் வழியாக, தட் மீன் ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஷால் பி பிளெஸ்ட். அப்படின்னா இன் யூ அப்படிங்கிறாரு, உன் வழியாக உலக மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்க நூலியே அவர் சொல்லிட்டாருன்னா இது புதுசாக அவர் தீர்மானித்த விஷயம் கிடையாது. இந்த வெரி பிகினிங்லேயே அவர் வந்து இந்த மீட்புன்றது வந்து உலக மக்கள் அனைவருக்கும், இஸ்ராயல் மக்களுக்கும் சிறப்பாக அழைக்கப்பட்ட இந்த சூசன் பீப்புளான இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் உலக மக்கள் அனைவரும் புறவினத்தாருக்கும் இந்த மீட்பு உண்டு அப்படின்னு சொல்கிறார். இதையே நம்ம இந்த மேத்யூ எழுதிய நற்செய்தியில் பார்த்தி கடைசி அதிகாரம் 28வது அதிகாரத்தில் அந்த கடைசியில் சொல்கிறாரு. அதாவது ஆண்டவராக இயேசு உயிர்த்த பிறகு சிலுவையில் அறையப்பட்டு இறந்த உயிர்த்து விண்ணகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தன்னுடைய சீடர்களெல்லாம் அழைத்து அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உலகெங்கும் சென்று எல்லோருக்கும் நற்செய்தியை அறிவுங்கள், எல்லாரையும் எனக்கு சீடராக்குங்கள் சொல்கிறாரு. எல்லாரையும் எனக்கு சீடராக்குங்கள். பிதா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள், ஞானஸ்தானங்கள் கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஆண்டவருடைய சீடர். உலக மக்கள் அனைவரும், இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல, புறவினத்தார் அனைவரும், உலக மக்கள் அனைவருமே ஆண்டவராக இயேசுவுக்கு சீடராகணும்னு ஆண்டவராக இயேசு சொல்கிறார். அப்படின்னா மீட்பு திட்டத்தில் இந்த இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல, அவங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. கடவுள் வந்து உலக மக்கள் அனைவருக்குமே, படைப்பிற்கெல்லாம் அவர் தந்தை, கடவுள்.
ஆண்டவராகிய கடவுள். இதுதான் அழுத்தம் திருத்தமாக பழைய ஏற்பாட்டிலையும் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ இன்னும் ஒரு சிறு பாடலோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the God has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. Okay, bye. Thank you so much for listening to my video. Bye bye.